This video is sponsored by Paymount Online Shopping App. இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும், நம்ம டெய்லி யூஸிங் சென்டென்சஸை ஒரு சீரியஸாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோன்னு. அதில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வேற என்ன, வேற என்ன அப்படின்னு கேட்போம் இல்லையா? வேற என்ன அப்படின்னு சொல்கிறத வாட் எல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே வேற யாருன்னு அப்படின்னு கேட்குறது, யார் வேற யார் அப்படின்னு கேட்குறத ஹூ எல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான் அழுதா நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்கிறதையே நீ அழுதா கூட தான் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நீ அழுதா நல்லாவே இல்லை அப்படிங்கிறத இஃப் யூ க்ரை யூ வில் லுக் அக்லி. நீ அழுதினா நீ அசிங்கமாக இருப்ப பார்க்க அப்படின்னு சொல்கிறது. என்ன வேணும், என்ன வேணும், குழந்தைங்க அழுவும் போதோ இல்லை வேற யாராச்சும் நம்மக்கிட்ட கேட்கும் போதோ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அதை வாட் டு யூ வாண்ட், வாட் டு யூ வாண்ட், வாட்னா என்ன, டு யூ வாண்ட் அப்படின்னா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறது, வாட் டு யூ வாண்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நான் தரேன். இங்கே வா நான் தரேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒருத்தவங்களை சமாதானப்படுத்தணும்னா நீ இங்கே வா நான் தரேன் வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா ஐ வில் கிவ், ஐ வில் கிவ், ஐ வில் கிவ் இட் அப்படின்னா நான் தரேன், கிவ் இட் அப்படின்னா தரேன்னு அர்த்தம். ஐ வில் அப்படின்னா ஃப்யூச்சர் இல்லையா? ஸோ அதனால யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ வில் கிவ் இட். இதை திற, அதாவது ஒரு ஒரு பாக்ஸு இல்லை வேறு ஏதாச்சும் இது பண்ணும்போது திறந்து காமி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை ஓப்பன் திஸ். இதை திற அப்படிங்கிறதுனால ஓப்பன் திஸ். இதே அதை திற அப்படின்னா ஓப்பன் தட், ஓப்பன் தட். தொடர்ந்து படி, விடாமல் கண்டினியூஸாக படிக்கணும், அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? தொடர்ந்து படிக்கணும் அப்படின்னு சொல்கிறத ஸ்டடி ரெகுலர்லி. ரெகுலர் அப்படின்னா அது ஒரு ஹேபிட்டாக தொடர்ந்து டே டு டே லைஃப்பில் டெய்லி பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? அதுதான் ரெகுலர் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டடி ரெகுலர்லி அப்படின்னா ரெகுலராக படிக்கணும், தொடர்ந்து படிக்கணும், விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது ஸ்டடி ரெகுலர்லி. இதுவே நல்லா படி அப்படிங்கிறத ஸ்டடிபிள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி. நேராக உட்காரு, நேராக உட்காரு, ஏன்னா கூன் வளைஞ்சி உட்காந்துட்டு இருக்காங்க, நேராக உட்காரு அப்படின்னு சொல்கிறத சிட் ஸ்டேட். ஸ்டேட்னா நேராக உட்காரு, சிட்னா உட்காருன்னு அர்த்தம், ஸ்டேட்னா நேராக, நேராக உட்காரு அப்படிங்கிறத சிட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது கேள்வி கேளு. கேள்வி கேளு, உனக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கேள்வி கேளு அப்படிங்கிறத என்கிட்ட கேள்வி கேளு இல்லை கேள்வி கேளு அப்படிங்கிறத ஆஸ்க் கொஷின். ஆஸ்க் மீ அ கொஷின் அப்படின்னா என்கிட்ட கொஷின் கேளு அப்படின்னு கேட்குறது. ஆஸ்க் மீ அப்படின்னா என்கிட்ட கேளு, கொஷின் கேள்வி அப்படின்னா கொஷின். எத்தனை வாட்டி சொன்னதே சொல்லுவ அப்படின்னு கேட்போம் இல்லையா? எத்தனை வாட்டி சொன்னதே சொல்லுவ, இது எப்படி சொல்லலாம்? இது கொஞ்சம் பெரிய சென்டென்ஸாக தான் இருக்கும். இது எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்? எத்தனை வாட்டி சொன்னதே சொல்லுவேன். ஹவு மெனி டைம்ஸ் அப்படின்னா எத்தனை வாட்டி. டு யூ ஹாவ் டு டெல் த சேம் திங் அப்படின்னா டு யூ ஹாவ் டு டெல் த சேம் திங்னா சொன்னதையே சொல்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை தான் ஹவு மெனி டைம்ஸ் டு யூ ஹாவ் டு டெல் தி சேம் திங். எத்தனை வாட்டி சொன்னதையே சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம சேனலில் டெய்லி யூஸிங் சென்டென்சஸ் ஒரு சீரியஸாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். போய் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள், நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் என்னோடய வே ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்குது, நான் டீச் பண்ணுறது உங்களுக்கு புரியுதா புரியலையா, இன்னும் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. டாட்டா பாய். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை சேனலுக்கு கொடுங்க.